கருப்பா பிறந்தது தப்பா போச்சியடி இன்னொரு ஜென்மோ நானும் சிவப்பா பொறப்பேன் பேண்டில கைய புட்டுக்கிண்டு ஸ்டைலா இருப்பேன் அது கூட அது போச்சுதுன்னா என் ராசாத்தி கையில கயிறை எடுத்து சுலக்கா மரத்தில கட்டிடுவேன் என்ன அடையாளம் கண்டு நீ ஓடோடி வந்தா போது தான் தொங்குவேன் நீ செத்தா என்ன ஆளை கண்டுபிடிச்சு அடையாளம் கண்டாதான் சாவி அப்பதான் என்ன காப்பாத்து அது பயந்து ஓடுறா உன்னை அடிக்கிற அடி அவர் பயம் விட்டு ஓடுறாரு மாது நான் யாரும் விளக்கம் உனக்கு தெரியுமா யாரு என்ன தாயாகப்பட்டவன் எதற்காக உருவெடுத்தால் தெரியுமா கள்ளிக்காட்டை ஆளக்கூடிய கள்ளிக்காத்தான் ஆமா ஆமா அவன் கள்ளிக்காட்டை அழித்து கார்பனில் பிறந்த என்னுடைய தாயாகப்பட்டவள் ஆமா தாயாகப்பட்டவள் பிறந்தவுடன் என்ன தெரிவித்தார் கள்ளிக்காத்தான் எனக்காக கோவில் கட்டி கும்பாபிஷேகம் மலை போல மாவிளக்கு கொன்று போல் கொழி கட்டி படிக்க மிக தூரம் சென்று வானவராயப்பட்டினத்தை அழித்து அங்க இருக்கக்கூடிய வண்டி கருங்காய் மரத்தை எடுத்து வந்து எனக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று தெரிவித்தார்கள். அப்படி அவன் செல்கின்ற வேலையிலே வானவராயம் செல்கின்றான் அல்லவா அவங்க செல்லக்கூடிய வேலையை அவன் ஒரு மனதாக செல்கின்றான் பெண் மோகத்தோடு செல்கின்றான என்பதை தெரிவதற்காக தாயானவள் அவள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு அருகம்பிள்ளை எடுத்து அவளுடைய பாதி சக்தியினை கொடுத்து அந்த அருகம்பிள்ளாகப்பட்டதுக்கு அருணாட்சி என்ற பெயர் கொடுத்து என்னை ஒரு பெண்ணாக படைத்திருக்கின்றார். இப்பொழுது அந்த கள்ளிக்காத்திரிடம் சென்று என்னுடைய பெண் மோகங்களை காண்பித்து எப்படி அறகுறையா நிர்வாணமா அடியே செய்யாது பங்கலாம் பண்ண போற பங்கப்படுத்தி அவன் எப்படி ஒரு பெண் மோகத்தோடு செய்கின்றானா இதை தாயை நினைத்து ஒரு மனதாக செய்கின்றான் என்று காண்பதற்காக வந்திருக்கின்றேன். எங்க செல்ல வேண்டும்? போக வேண்டும். நான் எங்க போனேன்? நீ ஒயின் ஷாப் போனேன். இதுமா கள்ளி மாதவா இருந்தாலும் நம்ம எங்க செல்ல வேண்டும்? எங்க போக வேண்டும்? அந்த கள்ளிக்காத்திரி வருவதற்கு மங்கம் செய்ய வேண்டும் அல்லவா? குறிப்பிட்டு ஓடிவா. வண்டி மரத்தை கொண்டு வர நம் சங்கமர்களாக நம் நடப்போ நீ வர
அம்மனுக்காக போறோம், யாத்திரை போறோம். இந்த மாதிரி அனுசம் அதெல்லாம் புலால் சாப்பிட்டு வரும். ஏண்டி கூழுக்கு என்ன ஸ்நாக்ஸ் வச்சுக்கிறேன்னு கேட்டேன். என்ன பொருள் இருக்கேன்னு கேட்டேன். கருவாடு சாப்பிட்டு என் கூட வர அதை தீட்டுட்டு வாயா. ஓ அந்த கருவாடை தீட்டுமா? தீட்டு உடல் பொருள் ஆவி அனைத்து அம்மனுக்கு சொந்தமாக நினைத்து ஆமா மண்ணாச்சு பெண்ணாச்சு பொருளாச்சு எந்தவித ஆசா பாசங்களை அனைத்தையும் வெறுத்து உள்ளத்திலே நான் சுவாமியாராக அம்மனுடைய சக்தி தேவியினுடைய நாமதேயத்தை தவிர வேற எந்த ஆசா பாசங்களுக்கு இடக்கூடாமல் புறப்பட்டு கொண்டிருக்கிறேன். புறப்படு, நீங்களும் புறப்படுவோம். இந்த காரியம்
ஆல்ரெடி நீ உள்ள வந்திருக்க. அங்கே யாருன்னு தெரியுமா? யாரு தெரியுமா? அருணாச்சி என் பேரு இந்த அருளையாரு ஒரு சாமியாரு ஒரு பெண்ணானவா அவகிட்ட போய் நீ நான் சும்மா இருந்தேன், அவள சும்மா இல்லையே. உன்னோட பெயர் அருளாட்சி. ஆமாங்க. உனக்கு என்ன தேவை? நீதான் வேணும். சோப்போட கூப்பிடுறாங்க. நான் சோப்பு. அத்தா ஒரு வாட்டி அருளாட்சி, நான் யார் எங்கே சென்று கொண்டிருக்கிறேன் என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறேன். யார் நீங்க? அந்த பண்டாரையோ தாய்க்கு மேலாக வாழ்க்கின்ற தாயானவள் சக்தி தேவியானவள் அன்னவளுக்கு கொடுத்த சத்தியத்தின் பிரகாரம் வடக்கே வெகுதளவு வாண்டுவராய உலகம் சென்று வன்னி கருங்காலி மரத்தை கொண்டு வர வேண்டும் என்று 16 வயதில் இந்த கள்ளிக்காத்தான் என் மனதில் இருக்கிற ஆசா பாசம் அனைத்தையும் துறந்து சன்னியாசியா சுவாமியாரா சென்று கொண்டிருக்கிறோமா. என் விரதத்தை கலைக்காது தாய். உனக்கு ஏற்ற ஆளு நாங்க கிடையாது. யார் சொன்னது? பாருங்க, நீ எங்க வேணா போங்க, எங்க வேணா வாங்க, என்னை கட்டுப்பிடிச்சு ஒரு முத்த மட்டும் கொடுங்க. அருணாட்சி, உன் ஆசைக்கு இணங்க கூடிய நான் கிடையாது. ஆமா ஆமா. ஆசைக்கு போகிறேன் பாவத்தை செய்தோமே அந்த பாவத்தை துளைக்க காசி யாத்திரை செல்வானா. அண்ணன் விடவே கூடாது என்று பின்தொடர்ந்து செல்வானான் ஏழை நாட்டு சனி பகவான். அதுபோல எனக்கு சனி மாதிரி என் பின்தொடர்ந்து வரேன். நான் காசிக்கு வேறொரு ஆடவனை பார்த்து உன் இன்ப சுகத்தை திட்டுக்குள் உனக்கு ஏற்ற ஆத்து நான் கிடையாது. என்னால முடியாது, எனக்கு நீங்க தான் வேணும். அத்தா என் மார்பழகை பாரா அத்தா என் மார்பழகை பாரா இந்த சக்தி தேவிக்கே சொந்தம். உன் ஆடையை கேட்டு என் முன்னாடி நிர்வாணமா நின்னாலும் அம்மா முடியாது முடியாது
தீர்க்க என்னால முடியாதுமா. ஏன் முடியாது? முடியாது. அத்தை, விட மாட்டேன், விட பின்னாடி ஒரு ஓனா என்ன பார்த்துட்டு வா வா வான்னு கூப்பிட்டு கவனிட்டு பையா, ஓனா உன்னை வா வான்னு கூப்பிட்டா ஓனானுடைய சுவாபமே தலையை இப்படி இப்படித்தாண்டா ஆட்டம். என்ன வா வா வான்னு கூப்பிட்டு வாசனையாக்கறிய உன்னை வா வான்னு கூப்பிடுது. நான் மூத்திரமே பேல. டேய், ஏதோ ஆபத்து என்று பார்த்தால் ஆமா கட்டி பிடித்து காதலிக்க வேண்டுமா? இவள் இந்த கானகத்தில் எக்கேடு கெட்டாவது போகட்டும். போகட்டும். நேரம் குறிக்கொண்டு என் தொடையழகை பாரா இந்த தோகை எங்க போறீங்க? வாண்டவராயுளம் சென்று கொண்டிருக்கின்ற அருணாட்சி. வாண்டவராய பற்றி நீங்க செல்வதெல்லாம் இருக்கட்டும். நீங்க போறதுக்கு முன்னாடி நான் உடைய மனைவியாக ஏற்றுக் கொள்கின்றேன் அப்படின்னு எனக்கு ஒரு முன்னாடி தாண்டி சத்தியம் பண்ணிட்டு போங்க. என்னன்னு சத்தியம் செய்யணும்? அத்தான், நான் எனக்கு திருமணம் என்பது ஒன்று, ஆனால் நான் உங்களைத்தான் மறைப்பேன். அப்படி இல்லை என்றால் நான் காலம் முழுவதும் கன்னி பெண்ணாக இருந்து என் உயிரை மாற்றிக் கொள்வேன் தவிர ஒரு நாளும் வேற ஆண்மனை பார்க்கப்பட்டு நீங்க தான் எனக்கு வேணும். அருணாட்சி, ஆமா ஐயா, உங்களை போன்று நான் உத்தமனை பார்த்தது கிடையாது. நீங்கள் அந்த வாண்டவராய உலகம் சென்று வன்னிக்கருங்காலி மரத்தை கொண்டு வந்து கள்ளிக்காட்டு அம்மனுக்கு நீங்கள் தெரிவித்த பிரகாரம் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் முடித்து அதே ஆலயத்துல உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நான் உனக்கு முந்தாணி தாண்டி சத்தியம் செய்யணும். ஆமாங்க அருணாட்சி, நான் சொல்லும் வார்த்தை கேளம்மா. நான் செல்லுகின்ற இடமோ மாயாவி மந்திரம் தந்திரம் நிறைந்த உலகம், வாண்டவராய உலகம். நான் போகின்றவன் திரும்பி வருவனோ வரமாட்டேன்னு எனக்கே தெரியாதம்மா. உன்னை நான் திருமணம் செய்து கொள்கின்றேன் அப்படின்ட்டு உனக்கு முந்தாணி தாண்டி சத்தியம் பண்ணிட்டு போய் நான் சென்று அங்கு இருந்து விட்டா என்னால உன் வாழ்க்கை பறி போயிடுமா? இப்பேற்பட்ட விபரீத ஆசை உனக்கு வேண்டாமா? நீ வேண்டாம் வாசானோ கிளம்ப. அருணாட்சியே, நீ வேண்டாம் வாசானோ கிளம்ப. நான் சொல்லும் வார்த்தை கேளம்மா. இப்பேற்பட்ட விபரீத ஆசை உனக்கு வேண்டாமா? வேறொரு ஆடவனை பார்த்து திருமணம் முடித்து நல்ல முறையோடு வாழுமா? அத்தான், கோயில் இடத்துல நீங்க மாண்டு மடிந்து விட்டாலும் நீங்க மாண்டு மடிந்தாலும் சரி, நான் உங்களையும் மனதார நினைத்து இந்த காலம் முழுவதும் உங்களுடைய நீங்க மனதார நினைத்து நான் கன்னி பெண்ணாக வாழ்வேனை தவிர ஒரு நாளும் வேற ஆணை பார்க்க மாட்டேன். நீங்க எப்படி இருந்தாலும் நான் உங்களை தாங்க செத்தாலும் நானு கன்னி பெண்ணாவே செத்துறேன். வேறொரு ஆடவனை பார்த்து கல்யாணம் பண்ண மாட்டேன். சரி அருணாட்சி, வாதத்திற்கு மருந்துண்டு, பெண்களுடைய பிடிவாதத்துக்கு மருந்தே கிடையாது. அப்படியா? சரி, வருவது வந்தே தீரும். இருந்தாலும் நான் வாண்டவராகுளம் சென்று வன்னிக்கருங்கால மரத்தை கொண்டு வந்து அம்மனுக்கு கள்ளிக்காட்டில கோவில் கட்டி கும்பாபிஷேகம் முடித்த அதே ஆலயத்திலே உன்னை திருமணம் செய்கின்றேன். இதுவே அருணாட்சி. ஆனால் நீ எப்படி இருக்க வேண்டும்? எப்படி? இப்ப அவனை கூட சேர்ந்து பண்ணி இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். இப்ப பாதி திருமணம் முடிந்த மாதிரி நீ மஞ்சள் அடைத்தான் மடிப்பிட்டை மஞ்சளாரை உடுத்திக்கொண்டு ஊர் ஊராக கிராமம் கிராமமாக சென்று மடியேந்தி பிச்சை கேட்டுக்கொண்டு 14 நாளிகை எங்கு வேண்டுமானாலும் இரு. 15வது நாளிகை தெற்கே கள்ளிக்காட்டிற்கு வந்துவிடு. அந்த ஆலயத்திலே உன்னை திருமணம் முடிக்கின்றேன். அதட்ட
புறப்படும். மாதவன் போனால் போகட்டும். இந்த கற்பகம் போன்ற அற்புதமா சமையல் வந்த பெண்மணி யாருன்னு தெரியுமா? என்ன பார்த்து என்ன சுலபமா நினைக்கிறேன்? நாடா எங்க ஊர்ல சரியான படிப்பு நாங்க. சரியான படிப்பு? சரியான படிப்பு இல்ல டாக்டர் தான பச்சா? பேர் சொல்ல படிப்புமா? படிப்பு. படிப்பு. சரியான படிப்பு. நாடா படிப்பு? அது மாதிரி படிப்பு. எல்லாம் எங்க ஸ்கூல்ல எல்லாரும் படிச்சிட்டாங்க. நாங்க 3 பேர் மட்டும் படிக்கல. 3 பேர் படிக்கல. எங்க ஊர்ல ஒரு வாத்தியாரை புடிச்சேன். சார் சார் எங்களுக்கு எப்படின்னா இங்கிலீஷ் கத்து கொடு. இங்கிலீஷ் சொல்லுமா நீ? கணவர் பேரும் அஜயநாராயணன். பல்லவர சங்கில 10 ரூபாய் பேர்த்து போய் கொடுக்க மாட்டோம். அதுக்கு போட்டா எவ்வளவு மார்க்கெட் தெரியுமா? இப்ப கிடைக்கிறது இல்ல. நான் கம்முனு மழை வரப்ப வேன்ல இருந்து தண்ணி எடுத்து கீழே வச்சிடுறேன். சொல்லியம்மா. என் கணவர் பேரு அய்யனாரப்பன். அய்யனாரப்பன். ஆமா. என் நாடு புத்தகமேடு நாடு. புத்தகமாமேடு. ஆமா ஆமா. அப்படி இருந்தாலும் அக்கா சென்று பாய் கொண்டதுக்கு முன்னாடி ஆமா புறப்படு. இந்த கற்பக விருட்சம் போன்ற அற்புதமான
சபைக்கு வந்திருக்க முடியாத மாதி இனியார் யார் என்று விளக்கம் தெரியுமா? யார் என்ன என்று விளக்கமா சொன்னால் எனக்கு தெரிய சபா மக்களுக்கு விளக்கமா புரியுமா? படிச்சிருக்கிறியா? ஐயோ படிச்சிட்டேம்மா. ஏண்டா ஒரு மனிதனாக பிறந்தால் கல்வி என்ற செல்வத்தை அறிந்து வேண்டும். அதான் படிச்சிருக்கியான்னு கேட்டேன். ஆமாமா. கற்கே கசடர கற்கே கற்ற பெண் நிற்கே அதற்கு தக. இது விளக்கம் தெரியுமா உனக்கு? சொல்லம்மா. ஏண்டா ஒரு மனிதனாக பிறந்தா கல்வி என்ற செல்வத்தை நம்ம பள்ளிக்கூடம் சென்று பாடங்களை படிக்க வேண்டும். அந்த படிக்க முடியாத பாடத்தை கற்கே கசடர கற்கன்னா விடையில்லாம கற்க வேண்டும் அந்த பாடத்தை. ஏன்னா தப்பு தவறும் நீ படிச்சுட்டியா? நீ தப்பு தவறுமா படிச்சுட்டியா? அதாவது நம்ம தொழிலுக்கு வருவோம், கூத்து தொழிலுக்கு வரோம். ஒரு வாத்தியார் நம்ம ஒரு பாட்டு சொல்லி கொடுப்போம். அவன் என்ன பண்ணுவான், சரியா அந்த பாட்டை உணர்ந்து அந்த இடத்துல போய் பாடினானா அது நமக்கு அந்த கத்து கொடுக்குறான் பாரு, அந்த வாத்தியாருக்கு ஆசிரியர் பெருமை. அதை தப்பு தவறுமா அவன் பாடன்னு வச்சுக்கா, யாரெல்லாம் வாத்தியாரு அப்படி பாக்குறவன் 4 பேர் கேள்வி கேட்பான். அது வந்து ஆசிரியரை கொலை செய்யறதுக்கு சமம். அதனாலதான் திருவள்ளுவர் இப்ப இல்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சிருக்காரு. கற்கே கசடர கற்கே கற்ற பெண் நிற்கே அதற்கு தக. ஒரு கல்வியை கத்துனா பிழை இல்லாம கத்துக்கணும். பிழை இல்லாம படிச்சுனா அந்த படிச்ச கல்வியின் பிரகாரம் நம்ம நடந்துக்கணுமா? அப்பேற்பட்ட கல்வி செல்வத்தை அறிந்தவன் தான் உண்மையான ஒழுக்கமான மனிதன். இருந்தாலும் இந்த கற்பு குறிச்ச அற்புதமான சபைக்கு வந்திருக்க முடியாத மாதிரி இனியார் யார் என்ற விளக்கம் தெரியுமா தம்பி? விளக்கமா சொல்றேன், கவனமா கேட்கணும். நான் மகிதல புகழ் பண்ண என்னோட பெயரோ பூரணி மாதி. ஆமா, நாங்கள் வாழும்படியான நாடு புத்தங்க மேடு. என்ன பண்ணிக்கிறீங்க? ரவுண்டா சுத்திக்கிறா. கீழே வந்த மண்டபம் வந்து என்ன பண்ணிக்கிறா? எல்லா தொழிலும் தான் இந்திக்காரன் இல்லைன்னு பார்த்தோம். இந்த கூத்து தொழிலும் வந்து எங்க தாலிகளை அரைக்கிறீங்க. குடிக்க தண்ணியா தேடா, நான் தண்ணி வச்சியா டீசல் போட்டா தான் போக இருக்குல்ல. என்ன பண்ண தங்கா அக்கா அவன் கட்டி எப்படி அவன் வெந்ததை தின்னுட்டு வந்ததை பேசுற பையன் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. எப்படி கேட்கறேன்? நல்லா இருக்கு பட்டியா அக்கா நீ உடம்பு அழிச்சிட்டு இருக்க உடம்பு சரியில்லக்கா. சரி அப்படியா இருந்தாலும் பூரணி பொருட்களை நாம் இருவரும் ஒன்றாக ஒரு தாய் வைத்த பிள்ளைகள் அல்லவா? ஆமாக்கா. இருந்தாலும் நம்முடைய கணவரை காணக சென்று மடங்களை பறித்து கணவரை பாத சேவை செய்து பூரணி பொருட்களை அநேக கோடி நமஸ்காரம். எங்களை வாழ்த்தி நல்லா வர மனித
ஆகையினால நீங்கள் இருவரும் என்னோட நீராடி விட்டு வர வேண்டும். சுவாமி, நாங்களும் நந்தவனம் நதிகரை சென்று விட்டு சுத்தமா இருக்கின்ற எங்க உடம்பு. ஆகையினால ஏதோ ஒரு தடாகம் இருந்தால் இதோ ஓடுகின்றது வைகை நதி. இந்த வைகை நதியில பாத்தீங்கன்னா ஜலமானது கம்மியா இருக்கின்றது. பாருங்க, கால் கீழே போய் வைகை நதியில அந்த ஜலமானது பெருகும்படியானதானே. குறுக்கே உங்க மந்திர சக்தினால குறுக்கே ஒரு தடுப்பானை கட்டுறீங்களா, தண்ணீரானது பெருகும். அந்த தண்ணீரிலே நாங்கள் இருவரும் குளித்து நீராடி பிறகு போனவங்க கைலாய கோட்டைக்கு. சக்தினாலே இந்த வைகை நதி ஆற்றில குறுக்கே ஒரு தடுப்பணை கட்டினீங்க. தண்ணீரா ஜலமானது சேர்ந்து விட்டது. இந்த நதியிலே பூரணி பிறகு நாங்க இருவருமா சேர்ந்து நீராடி விட்டு வரோம். கரை மேல நின்று எங்களுக்கு பாதுகாப்பா இருங்க ஐயா. வெகு தொலைவு கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் புறப்படும் ஆண்டு வர இது ஓடும்படியானது. இதுதான் வைகை நதி. இந்த வைகை நதியிலே ஓடிக்கொண்டிருக்கும்படியான நீரானது ஆனால் தேங்கி நிற்க காரணம் என்ன என்று பார்க்கலாம் ஐயா. தங்கா அக்கா ஜலத்தில் ஆடுவோம், தங்கா ஜலத்தில் ஆடுவோம், நம்ம ஜலத்தில் ஆடுவோம், தங்கையே ஜலத்தில் ஆடுவோம், ஜலத்தில் ஆடுவோம் தங்கையே கூடிய, ஜலத்தில் ஆடுவோம் தங்கையே கூடிய, ஜலத்தில் ஆடுவோம் தங்கையே ஜலத்தில் ஆடுவோம். அக்கா சோப்பு போடுவா, சோப்பு போடுவா. வைகை நதியில ஓடும்படியான நீரானது தேங்கி நிற்க காரணம் என்று பார்த்தால் அதோ வார்த்தனையா அக்கரையில் யாரோ ஒரு ஆடவன் தன் மந்திர மாய சக்தியாலே அணை போல தடுத்திருக்கின்றார். அந்த அணை போல தடுப்பிருப்பதாலே ஓடிக்கொண்டிருக்கும் நீரானது தேங்கி நிற்கிறது. அதிலே யாரோ இரு பெண்கள் சற்றேனும் அச்சமில்லாமல் வெட்கமில்லாமல் நிர்வாணமா ஆடை குளிக்கின்றிருக்கிறாங்க. இது பொதுமக்கள் போகக்கூடிய வழி. பொதுமக்களுக்கு சொந்தமான இந்த நதியை இப்பேற்பட்ட துஷ்பிரயோகம் செய்யறாங்கன்னா அதை நாம் கேட்காமல் வேறு யார் கேட்பது? பொது சொத்து இப்பேற்பட்ட செயலை செய்யலாமா? இதை நாம் தான் தடுக்க வேண்டும். ஆனால் பெண்கள் குளிக்கிற இடத்துக்கு போகலாமா? போகக்கூடாது. அதனால குரல் கொடுத்து பார்க்கலாம். அக்கா ஐயா அடிக்கின்ற அடி எப்படி பண்ணுவ? அடி ஆச்சார கொண்டு பொதுமக்கள் போகுமான வழி. பொது சொத்தை பெறப்பட்ட வேலை செய்யலாமா? செய்யலாமா? யாரையா நீங்க வந்தவர் என்னை யார் என்று கேட்கின்றேன். நான் சக்தி மகன் பாரு
மரியாதை வழிவிட முடியுமா முடியாதா? முடியாதுடா. உன்னோட பேரு கன்னிகாத்தான். டேய் நாங்கள் யார் தெரியுமா? யார் நீங்கள்? தேவராக விளங்கும்படியா ஐயனார் அப்பனுடைய மனைவி பூரணி பொற்களை. நாங்கள் இருவரும் இந்த ஜலத்தை நீராடிக்கிறோம். கொஞ்சம் கூட வைக்கல நேரம் அவ்வளவு. வழிவிட முடியுமா வழிவிட முடியாது. பூரணி பொற்களை நீங்கள் ஆட்கள் தெரிந்து வழிவிட பண்ணி எங்களை பெண்டாட கூப்பிட்டு எங்களை வர மறுத்தனால அப்படியா? பெண்களை நிர்வாணமா குளிக்க விட்டு வேடிக்கை பார்த்து நீ யாரா? யாரு என்ன கேக்குறாயா? பொறப்பே வகத்தொகை பொறப்படா இருக்கட்டும். ஒரு வீரன், நீ ஒரு தேவன். பெண்களை குளிக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற. நீ பிறந்ததே வகத்தொகை இல்லாத பிறந்த. எப்படி பிறந்தாய்? பன்னகாபுரி ஆளக்கூடிய பத்மாசுரன் ஆனவன் சிவனை குறித்து அரிதாக தவத்தை செய்தான். சிவனானவர் நேராக காட்சி கொடுத்தார். அப்பா பத்மாசுரா, உனக்கு யாது வர வேண்டும் கேள், தடையில்லாமல் கொடுக்கின்றேன். பத்மாசுரன் என்ன செய்யறான்? சுவாமி ஐயனி, நான் யார் சிரசின் மீது என் கரத்தை வைக்கின்றனோ அவர் எரிந்து சாம்பலாக போக வேண்டும் அப்படின்னு வரத்தை கேட்டான். சிவனானவர் வரம் கொடுக்கும் வல்லல். பத்மாசுரா, நீ கேட்ட வரத்தை அப்படியே கொடுக்கிறேன்னு வரத்தை கொடுத்தார். வரத்தை பெற்ற பத்மாசுரன் என்ன செய்யறான்? இந்த வரம் பழிகுதா பழிகலையான்னு சோதிச்சு பாக்கணும்னு வரம் கொடுத்தார் பார் சிவபெருமான். சிவபெருமான் சிரசின் மீது கரத்தை வைக்க தொட்டுண்டு ஓடுறான். சிவபெருமான் பயந்து ஓடுறாரு. ஏன்? அவர் கொடுத்த வரம் கண்டிப்பாக பழிக்கும். பத்மாசுரன் கரம் அவர் சிரசின் மீது பட்டா எரிந்து விடுவோம் அப்படின்னு பயந்து ஓடுகின்றார் சிவபெருமான் ஆனவர். பயந்து ஓடி செல்ல நேரத்தில் பத்மாசுரனும் தொட்டுண்டே போறான். ஓடி சென்ற சிவபெருமானவர் ஒரு ஐவேலங்காய்க்குள்ள சென்று ஐவேலங்காய்க்குள்ள மறைஞ்சிட்டாரு. மறைந்த உடனே பத்மாசுரனும் விடவில்லை. அந்த ஐவேலங்காயை நல்லா சாப்பிடக்கூடிய ஜீவன் எதுனா வெள்ளாடு. அந்த வெள்ளாட உருவத்தை மாத்தினா அந்த பத்மாசுரன் அந்த ஐவேலங்காய் இருக்கிற அந்த காட்டையே ஒரு தழை விடாத மென்னுட்டே போயிட்டு இருக்கான். சிவபெருமான் ஒளிந்து கொண்டிருக்க அந்த ஐவேலங்காய்க்கு பக்கத்துல போறான் அந்த வெள்ளாட பத்மாசுரன். அப்போது சிவபெருமான் ஆனவர் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அரிகரி கோவிந்தா மாமா, நீ பகவானே, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு பகவானை துதிக்கிறார். பகவான் என்ன செய்கின்றார்? ஒரு பெண்ணாக உருவத்தை மாற்றி அந்த வெள்ளாட மேய்ஞ்சிட்டு போறான். அந்த பத்மாசுரன் முன்னாடி போய் அப்படி நிக்கிறாரு. பார்த்தா பத்மாசுரன் போற வேலை மறந்துட்டு இந்த பெண்ணை பகவான பெண்ணா மாறி வந்திருக்கிற பகவான் மீது ஆசைப்படுகின்றார். அந்த பெண்ணா இருக்கிற பகவான் என்ன சொல்றாரு? அப்பா பத்மாசுரா, நீ உடம்பெல்லாம் அசதியா இருக்கு, எங்கேயாவது போய் நீராடிட்டு வந்தினா இருவரும் ஒண்ணு சேரலாம் அப்படின்னு பெண்ணா இருக்கிற பகவான் சொல்றாரு. ஓடுற அந்த பெண்ணின் மீது ஆசையினால பத்மாசுரன் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி இல்லாத மறைச்சிட்டாரு பகவான். திரும்பி ஓடி வரான் அந்த பெண்ணாண்ட. அம்மா, எங்கேயும் தண்ணி கிடைக்கல, இவன் மேல ரொம்ப ஆசையா இருக்கு, சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு. இல்லைங்க, நீ எங்கேயாவது குளிக்கலன்னா கூட மாட்டாங்கள சொட்டு தண்ணி இருந்தா அதை எடுத்து உன் தலை மேல தெளிச்சினுமா, நீ குளிச்சுதான் நினைச்சு உன்னை சேர்றான் அப்படின்னு தெரிவித்த உடனே பத்மாசுரன் மீண்டும் ஓடுறான் குளிக்கிறதுக்கு நீராட. அவன் கண்ணு காட்டின மாதிரி ஒரு மாட்டாங்கோட பொருள் கொஞ்சோண்டு ஜலத்தை காட்டினாரு பகவான். சென்றான் பத்மாசுரன். அந்த வாங்கின வரத்தை மறந்து அந்த ஜலத்தை கருத்தால் எடுத்து இப்படி தலைமையில வச்சான். அவன் சிரசின் மீது அவன் கரம் பட்ட உடனே எரிஞ்சி சாம்பலா போயிட்டான். தன்னாலே தான் கெட்டான் பத்மாசுரன். பத்மாசுரன் மடிந்தான்.
பகவான் பெண்ணா இருக்கக்கூடிய பகவான் சொல்றாரு, யோ மச்சுனா அரக்கன் மடிந்து விட்டான் வாயா வெளின்னு. ஆமா, ஐவேலங்காயில இருந்து வெளியே வராரு சிவபெருமான். வெளியே வந்த உடனே அவர் என்ன செய்யறாரு, பெண்ணா இருக்கக்கூடிய பகவான் மேல சிவபெருமான ஆசைப்படுறாரு. பகவான் சொல்றாரு, யோ நான் அரக்கனை மடிக்க பெண்ணா வந்திருக்கிறேன், என்னைய போய் நான் மச்சான் வந்திருக்கிறேன்னா சிவபெருமா விடல, நீ அழகா இருக்கிற நானும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்கப்பா. சேர நேரத்திலே சிவபெருமானுக்கு அந்த விந்தானது கலிதமாகி பூமியில அப்படி சிந்தன உடனே அந்த விந்த பகவானும் சிவபெருமானும் இருவரும் கையில பிடிச்சாங்கப்பா. அதுக்குதான் அரிக்கும் அரணுக்கும் கையிலே பிறந்த ஐயனாரப்பன். பொறப்ப ஆம்பளைக்கு பிறந்த பையன் நீ அடே பேசுறது எப்படி இருந்தாலும் நான் ஆண்டவன் தான், ஞாபகம் இருக்கட்டும். காட்டாரா உன் கையிலமை காட்டமாய் மரியாதையா நாங்க செய்ததெல்லாம் தவறுன்னு 3 பேரும் மன்னிப்பு கேட்டு விடு, உயிரோடு விடுறேன். நாங்க தேவர்கள், நாங்க வச்சிருந்த சட்டம், நாங்க செய்திருந்த நீதி, நாங்க செய்திருந்த நியாயம், எங்களை யாரும் தடுத்து கேட்க முடியாது. நாங்க இந்த ஆத்துல குளிப்போம், இன்னும் வேணா நாங்க செய்வோம். என் கருத்தில் இருந்த கட்டார மூவரும் என்னதான் இருந்தாலும் அவன் தேவன். ஆமாங்க, அவன் உயிரை பறிப்பதே மாபெரும் பாவம். எக்காடு கட்டாது போகட்டும், புறப்படும் வைகனை. அடே கண்டிகத்தான், எப்போது ஒரு தேவர் என்று மனைவியோட பாராமல் அடியோதனமாக அடிக்காய நரம் அனைடா, உனக்கு ஒரு பெண்ணை பார்த்து எப்போது நீ திருமணம் செய்கின்றாயோ அப்போது உனக்கு கட்டாயம் மரணமாகும். பிடியட என்னன்னா இந்த புட்டாசி வந்து 8 புட்டாசி வந்து அடிபட்டே சாவுண்டா. ஐயா பார்க்கலையா அந்த தேவ மாதர்கள் பூரணி பொருட்களை? ஆமா. அடே கல்லிகத்தான், நீ ஒரு சாதாரண மானிடன். ஆமா, நாங்கள் தெய்வ பிறப்பு. ஆமா, எங்களை அடியோதண்டமாக அடித்தாய பெண் என்று பாராமல் என்றைக்காவது ஒரு நாள் உனக்கு திருமணம் நடக்கும். ஆமா, திருமணம் முடிந்த மறு கணமே நான் மாண்டு மடிய வேண்டும் என்று சாபத்தை கொடுத்திருக்கின்றார். ஆமா, அவர் பத்தினி பெண்களாக இருந்தால் அவர்கள் கொடுத்த சாபம் பழித்தே தீருமே. ஐயா இந்த பெண்கள் சாபம் இருந்தாலும் அம்மனுடைய துணை நமக்கு இருக்கிறது. நேரம் குறுக்கி கொண்டே இருக்கிறது. பேசிக்கொண்டே பார்த்தீங்க. இதோ பார் வைகை கடந்து விட்டோம். அதுதான் அந்த படுபாவி வாண்டுவராயன் உலகம். அத தெரியுது பாரு. Oh
ஐயா ஆமா. உங்க கோவம் கொள்ளாது. சிரிக்காத ஜிலேபி ஐயா. யாரவா? ஐயா, ஐயா. யாரு கோவம் இல்லாத யாரு மாதிரி விடுங்க. ஐயா ஆமா. உங்க கோவம் கொள்ளாது. நீ சிரிக்காதா? ஏன் 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 ஆமா ஆமாங்க பட்டினம். அப்படி வடக்கே வடக்கு பாட்டன் பேரு ஆமா வாதாபி எழுவான் வாதாபி அனுதாபி என் பாட்டன் என் தந்தை ஆமாங்க. பூட்டம் வருதுங்க யாரு அவன் பூட்டான் ஏன் போட்டான்? போயிட்டான் இங்கே சிவனுக்கு வழிபட்டேன் எதுக்குங்க? என் பாட்டன் ஆமா வாதாபி வாதாபி என் தந்தையோ அனுதாபி அனுதாபி அவருடைய மகன் ஆமா பெயர் பாண்டுவராயன். பாண்டுவராயன் என்றால் பாண்டுவராயன். வேறு புகழ் பெற்றவன். ஆமா பெரிய பணக்காரன். பணக்காரன்ற ஆமா 800 ரூபாய் கூலி கேட்டா வந்து ஆடுற. இந்த பணயம் ஆ, அப்போது ஆமா இப்போது இந்த இடத்தில் இருக்கக்கூடியவன் ஆமா வண்டி கரிகாலி. மண்ணை கருங்காலி மரம். என்னுடைய பாட்டன் பரம்பரையாகத்தார் வைத்து வந்து வருகின்றேன். ஆமாங்க ஆகையால் ஆ. இந்த வண்டி கரிகாலிக்குத்தான் காவலாக ஆமா. வருகிறேன். புறப்பட்டேன். ஆமாங்க. ஏன் ஏன் யாருக்கும் தெரியாமல் வளர்த்து வருகின்றேன். யாருக்கும் தெரியாம வாழ்த்துறீங்க? வண்டி கரிகாலி என்றால் ஆ, அந்த அம்மனுடைய கோவிலுக்கு குளத்துக்கு எல்லாத்துக்கும் புறப்பட்டது. ஆமா அப்படி எடுத்தால் ஆ. நாங்கள் எல்லாம் என் வர்க்கமே அழிஞ்சுவிடும். வருக்குமா அஞ்சிடும். ஆமா அதற்காக தான் வெளிப்பட்டேன் ஆமாங்க என்று ஆகையால் ஆ. இப்போது ஆமா நான் வர்க்கத்தையே பாதுகாக்கக்கூடிய ஆமா இந்த வண்டி கரிகாலி வரதை பார்த்து ஆமாங்க அவரும் எடுக்கக்கூடாது. யாருமே இருக்கக்கூடாது. ஆமா ஆ. அதுக்காகத்தான் வெளிப்பட்டு இருக்கின்றேன். வெளிப்பட்டு இருக்கிறீங்க. ஆமா. ஆ, வா, புறப்பட. அந்த எதிர்த்த உலகம் வெல்லும் இப்பேரை கொண்டாடு. மந்திரியா ஐயா அது விரைவாத்தான வந்ததை விட்டோம். ஆமா இதுதான் அந்த வாண்டுவராய உலகம். உலகம் ஏதோ பார்த்தனையா ஆமாங்க இதுதான் அந்த மாயாவி மந்திரவாதி வாண்டுவராய ஆமா கல் மது சாரம் என்று போத வஸ்துகளை அறிந்துவிட்டு ஆமா இருக்கின்றார். ஆமாங்க ஆனால் நாம் தேடி வந்த வன்னி மரம் கருங்காலி மரம் இது இருக்குது. இருக்குதுங்க. ஆனால் ஆ, அண்ணவனுக்கு வீரம் இருக்கிறதா தீரம் இருக்கிறதா என்று சோதிக்க வேண்டும். ஆமா ஆகினாலே அவன் மீசை அறுக்க வேண்டும். ஆமா உடனே அறுவடை சின்ன ஆமா அவன் தெரியல தூடு சொன்ன இல்ல தூடு சொன்ன இல்ல இருந்தால் ஆ, நாம் தேடி வந்த வன்னி மரம் கருங்காலி மரம் இருக்கிறது. ஆமாங்க ஆ, சர சரளன வன்னி மரத்தை
மரமும் கருங்காலி மரமும் ஆமா விரைவாக எடுத்து சென்று கள்ளிக்காட்டிலே தாய்க்கு கொடுத்த சத்தியத்தின் பிரகாரம் ஆமா காளி கோவில் கட்டி கும்பாபிஷேகம் முடிப்போம். ஆமாங்க. புறப்படுவோம் கள்ளிக்காட்டில். வெண்ணிமரத்தை கடவில்லை ஐயா எங்கே செல்வது என்றால் ஆனால் என்னுடைய மாய கண்ணாடி எடுத்தால் யார் என்று தெரிவிக்கின்றது. கொஞ்சம் விட 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 அடே காவலன் ஐயா ஒரு கல்வனுக்கு ஏற்பட்டான். ஆமா வெத்தராய்கள் குண்டத்தை பொறுத்தவன் கள்ளி காத்தான் வண்டி கரிகாலை கொண்டு போகின்றாலோ அவனை சென்று மடைக்கு அடிவர்கள் அடித்து வண்டி கரிகாலை பிடிவார் புறப்படு. என்னுடைய மந்திரம் தந்திரங்களை இங்கே போட தெரியவில்லை. அப்படி வன்னிய கரிகாலை கொடுக்க மறுத்தால் நான் பலவிதமான மோடியை வைப்பேன். இருவருக்கு சமராகியத்தை பார்க்கலையா? தத்துருவே மரம் எனக்கு தேவைப்படும் அப்படி மரம் உனக்கு தேவையானால் நானே பல மந்திர தந்திர கண்டவன் தந்திரம் வீண்டவன் ஆகையால் பலவித மோடிகளை வைக்கின்றேன். மோடிகளை வைக்க போய் எடுத்துவிட்டால் உனக்கு வந்து ஒரு சொந்தம். மோடிகளை வைத்து எடுத்து விட்டால் மரம் எனக்கு சொந்தம். மரம் உனக்கு சொந்தம், நானும் உனக்கு அடிமை. அப்படி எடுக்க முடிய மறுத்தால் எனக்கு அடிமை. பாண்டுராயா சற்று நேரம் எனக்கு கால அவகாசம். ஆமா எடுக்கின்றாய். ஆமா பார்க்கலாம் புறப்பட. வருவாயாகிய வாண்டவராயன் நேரம் உன்னுடனே நான் யுத்தம் புரியவில்லை. என்னால் மந்திரத்தால் மோதிப்பார். மந்திரம் தந்திரம் ஆடு கோழி பன்னிரு சொல்லக்கூடிய புக்காங்களை பலி கொடுக்கின்றேன். பற்பல மோடிகளை வைக்கின்ற அந்த மோடிகளை எடுத்தால் மரம் உனக்கு சொந்தம். நமக்கு மந்திரம் தந்திரம் ஒன்றும் தெரியாது. ஆனா இந்த மோடிகளை வைப்பவர் மோடி எடுப்பவர் எல்லாம் தொம்பரவர் கூட்டம் என்று சொல்லக்கூடிய தொம்பரர் தான் மோடிகளை எடுப்பார்கள். ஆகினாலே இந்த வாண்டூராய பட்டணத்திலே ஊர் ஊராக வீதி வீதியாக சென்று யாராவது ஆடவர் கிடைத்தால் தந்தையாகும், பெண்ணாகும் கிடைத்தால் தாயாகும் நினைத்து அந்த தொம்பர கூட்டத்தை அழைத்து வந்து மோடிகளை எடுத்து வன்னி கருங்காலை மரத்தை பற்றி செல்லலாம். புறப்படி வீதி வீதியாக
நாட்டாம்காரு ஓ ட்ரையே ஒரு மாசம் அரை மாசம் ட்ரையே என் பாசம் வாங்க கூடாது ட்ரையே பாசம் கூட அந்த அம்மா பாசம் மாதிரி தான் தெரியுது ட்ரையே நான் யாருன்னு தெரிஞ்சா ஏன் தெரியலையாம்மா ட்ரையே நான் மலையாள மோடி எடுக்க வர வேண்டுமா? நான் எடுத்து விட்டால் என்று எனக்கு
என் ஒப்பற்ற மகன் கூட பிறந்த அண்ணன் தம்பி ஒருவரும் கிடையாது. நான் ஒருவன் மட்டுமே தாய். அகட்டு மகனே, புறப்படுங்கள் அம்மா. ஆனால் ஒரு இதே விண்ணப்பம் என்ன? அந்த மாயாவி மந்திரவாதி வாண்டுகிறான் இடத்துல என்னை பெற்றெடுத்த தாய் என்று ஒரு பெண் ஏற்றுக்கொள்ளுங்கள் அம்மா. அகட்டு மகனே, புறப்படுங்கள் அம்மா. வாண்டுகிறாயா, நீ வைக்கும்படியான மோடிகளை நான் எடுக்க போவதில்லை. உன்னால் முடியவில்லை. எங்க அம்மா வந்திருக்காங்கடா, தாய் வந்திருக்கின்றார். அவங்க எடுப்பாங்க மோடி. எங்கே உள்ள தாய்? அதையே அரே சாமி பரவாயில்லை. அதையே இந்த மோடி வச்சு போறா. இவதான் அந்த மாயாவி மந்திரவாதி வாண்டுகிறாய். அதையே என்னென்ன மோடிகளை வைப்ப? வாழ்த்துறை, வாழ்த்துறை, வாழ்த்துறை. எலுமிச்சை, ஆமா, கோழி முட்டை, உலக்கை, சக்தி ரத்தம் அத்தனை எடுத்துட்டால் உனக்கு நான் அடிமை. அப்படி எடுக்காவிட்டால் எனக்கு நீ அடிமை. ரயே, நீ வைக்கக்கூடிய மோடி அனைத்து நான் எடுக்கின்றேன். வச்சு பாரு. எலுமிச்சங்கனி இதை எடுப்பார், அவர் எடுக்க முடியாது. என்ன மாதிரி திரையை வச்சுக்கிறேன்? எலுமிச்சங்கனி அனை முதல் சரணே கல்யாணத்துக்கு வாய மரம் இல்லையா? ஆமா. அதனால வாய மரத்து வைக்கிறாங்க. அந்த வாய மரத்தை எடுத்து விட்டாரா? ஆமா. அது கொண்டு போகட்டும். போகட்டும். அந்த தடி சுகுமார் தடி. அதை கொண்டு வா. வைக்கக்கூடிய மோடி என்ன வச்சுக்கிற? சுகுமார் தடி. ஏய், ஆமா. எல்லா மோடி எடுத்துட்டேன். எடுத்துட்டா இதை எது பார்க்கலாம். எடுக்கிற மாதிரி திரையே. அம்மா வா மாரி, அம்மா மக மாரி. Hey!
சக்தி கவசமாகப்பட்டது. ஆமா அதை கொண்டு அதை எடுத்தால் நான் பார்க்கலாம். பார்க்கலாம். அனைத்து மாளிகைகளின் தாயானவர் எடுத்து விட்டார். புறப்படி என்னுடனே கள்ளிக்காட்டிற்கு தொண்டு வேலை செய்ய. எனக்கு அடிமையா நீ? எனக்கு நான் உனக்கு அடிமையா? அப்படி உனக்கு சமயத்து நான் கேட்டுவிட்டால் நான் உனக்கு அடிமை. அப்படி இல்லை என்றால் நீ எனக்கு அடிமை. போகாதல்லவா? வாடா 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 வந்து வருவத பர்வே. ஐயோ 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 மந்திரக்காரன் நானு. மந்திரம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா. ஆளை பார்த்தா உள்ள போடா. அட வாழெடுத்து சமச்சையா வல்லம் விட்டா. சக்தி தேவியானுக்கு கொடுத்த சத்தியத்தின் பிரகாரம் 15 நாளைக்குள்ள கோவில் கட்டி கும்பாபிஷேகம் முடிப்போம். புறப்படுவோம்.
ஓடாத சிறுமும் தொடித்து தூரவேன் தனக்கு மகளா ஆடாத அசுரை மனதான் இட்டுக் கொண்டு எங்கள் வடக்கிளி கதம்ப மணி குங்கும வசந்த நெறி எங்கள் அஜுரூப நான் செய்த கும்பாபிஷேக பூஜை ஏறுதானே தாயே? மகனே கள்ளிக்காத்தான், இந்த ஆத்தாளுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றி எத்தனை நிறுத்தி கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்து முடித்தாய். ஆட்சி இந்த ஆத்தாளுக்கு ஏறுவே மகனே, சந்தோஷம் மகனே. சொல்லக்கூடிய பெண்ணானவள் வழிமறித்தாள், காதல் ஆட்சிக்கு எச்சப்படுத்தாள், வேண்டாம் என்று எத்தனையோ புத்திமதிகளை எடுத்திருத்தும் கடைசியாக ஐயா உங்களை போன்று நான் உத்தமனை பார்த்தது கிடையாது. நீங்கள் வாண்டூராய உலகம் சென்று வன்னிக்கருங்கால மரத்தை கொண்டு வந்து கள்ளிக்காட்டிலே கோவில் கட்டி கும்பாபிஷேகம் முடித்த அதே ஆலயத்தில் என்னை திருமணம் செய்கிறேன் அப்படின்னு சத்தியம் கொடுங்கள் என்று கேட்டார். அன்னவர்களுக்கு சத்தியம் கொடுத்தேன். அருணாட்சி 14 நாழிகை எங்கு வேண்டுமானாலும் 15வது நாழிகைக்கு கள்ளிக்காட்டிற்கு வந்துவிடு, அதே ஆலயத்தில் உன்னை திருமணம் முடிக்கிறேன் என்று. அவள் வரவில்லை, நான் என்ன செய்யட்டும் தாயே? மகனே அம்மா அந்த அருணாட்சி என்னை குறித்து அதோ வந்து கொண்டு மகளே அருணாட்சி. அருணாட்சி நேரத்தோடு வந்து விட்டார். இதே காளி கோவிலிலே இருவருக்கு இங்கே கல்யாணமா வைபோகமா சென்று வா மகனே. மகனே கள்ளிக்காத்தான் வா இங்கே வா. திருமணம் ஆன உடனே கொண்டாட்டி வந்த சந்தோஷத்துல ஆத்தாள மறந்து விட்டு போகின்றாயா மகனே? தாயே, என் உடனே உயிர் இருக்க வரைக்கும் உன்னை மறப்பதா? என்னை பெற்றெடுத்த தாய்க்கு மேலாக பாவிக்கின்றேன். சொல்லுங்களம்மா. எனக்கு கொடுத்த சத்தியத்தின் பிரகாரம் எனக்கு இன்னும் ஒரு பொருள் வேணும், அதை கொடுத்து விட்டு போ மகனே. அம்மா, என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் உனக்கே தருகிறேன் என்று அன்றே கொடுத்திருக்கின்றேன் சத்தியம். என்ன பொருள் என்று கேளுங்கள் தாயே, தடையில்லாமல் கொடுக்கின்றேன். மகனே கள்ளிக்காத்தான், இந்த முக்கண்ணியர் சத்தியர்க்கு கள்ளிக்காத்தானே அட கள்ளிக்காத்தானே இந்த ஆத்தாளுக்காக எத்தனோ சத்தியத்தை நிறைவேற்றி விட்டாய். கடைசியா நான் கேட்கின்ற பொருள், இந்த முக்கணியர் மணமகிழ உன் முனைநாவை அறுத்தி எனக்கு தானமா கொடு. முனைநாவை கொடுக்க வேண்டுமா? ஐயோ, என்ன செய்வேன்? நீங்கள் பையன் என் முனைநாவு தந்தையே. பகர்ந்துமே கேட்டதாலே இணையுதே எந்தருளா, நான் என்ன செய்வேன் அம்மா? அம்மா என் தாயே. கள்ளிக்காட்டில கொல்ல கூட்டத்தில் பெத்தனாய் கிடக்கும் குண்டத்திற்கு ஒரே மகன் ஒப்பற்ற மகனாக பிறந்து 16 வயது நடுமையும் கள்ளிக்காத்தான் ஆகிய பாடகசாலையிலே பாடங்களை படித்துக் கொண்டிருந்தேன். ஓர் நாள் தினத்திலே தாய் தந்தை அழைத்தார். மகனே படிக்க வேண்டாம், படிப்பை நிறுத்து. 3 தலைமுறையாக திருடுதான் பிறத்து
4வது தலைமுறை நம் குலத்தொழிலாக திருட்டு தொழிலை களவாடி வந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று என் தாய் தந்தை தெரிவித்தார்கள். திருடுவதும் அவரும் பாவம் தீய பழக்கம். அப்படி என்று என் தாய் தந்தையை மனம் திரிந்து வாழ வேண்டும் என்று என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை கள்ளிக்காட்டில ஓட ஓட விரட்டி அடித்து பாதாள சிறைச்சாலையில் அழைத்து 4 பேர் மத்தியில நல்லவன் என்று பெயர் எடுக்க வேண்டும். அப்படி என்று கள்ளிக்காட்டை அழித்து விவசாயம் செய்து பிழைக்கலாம். அப்படி என்று ஏரோட்டும்படியான காலத்தில் அம்மா கருணையில் நீக்கி கிடைத்த கண்ணீரே பெற்ற தாயே காலத்திலே கலப்ப கால்குடியிலே கணீர் என்ற தத்தத்தோடு நீ கிடைத்தாய். 50 நாளான காளியம்மன் சிலை கிடைத்திருக்கிறது. முற்பிரிவில நாம் செய்த பாக்கியம் அப்படி என்று உனக்கு வேம்பு தலை உடைத்து கற்பூர தீப ஆராதனை கொடுத்து ஆடு கோழி பன்றி என்று சொல்லக்கூடிய முக்காவுக்கு படை கொடுத்து பிரச்சனமாகி வந்தீர்களே அம்மா. மகனே கள்ளி கத்தா, உன்னால் கண்டெடுக்கப்பட்டவள் நான். இந்த ஆலயத்திலே நான் நிரந்தரமாக குடி தங்கி உனக்கு அருள் பாவிக்க வேண்டும் என்றால் நான் தோன்றிய இதே இடத்திலே 15 நாழிகைக்குள்ளார எனக்கு கோவில் கட்டி கும்ப அபிஷேகம் முடித்தாலும் போதாது மகனே. மழை போன்று மாவிளக்கு குன்றுவால் குளக்கட்டை பணமரம் போல் ஆட்டுக்கடைகளை பலி கொடுத்தாலும் போதாது மகனே. இந்த ஆலயத்திலே நான் நிரந்தரமாக குடிதங்க வேண்டும் என்றார். வடக்கே வாண்டூராய உலகம் இருக்கிறது. அந்த வாண்டூராய உலகத்திலே வாதாபி அனதாபி அவனுடைய பேரனாக வரக்கூடிய வாண்டூராயன் வன்னி மரத்தையும் கருங்காலி மரத்தையும் வளர்த்து வருகின்றான். அவன் வர்க்கம் வளர வேண்டும் என்று அந்த வன்னி கருங்காலி மரத்தை என் வாய்ப்படியில வைத்து ஸ்தாபிதம் செய்தால்தான் நான் நிரந்தரமாக குடிதங்குவேன். அப்படி நீங்கள் தெரிவித்தவுடனே யான் கொடுத்த சத்தியத்தின் பிரகாரம் 16 இந்த கள்ளிக்காத்தான் என் ஆசா வாசங்கள் அனைத்தையும் துறந்து உனக்காக வேண்டிய அரும்பாடு பற்றி இப்பேற்பட்ட கும்பாபிஷேக பூஜை முடித்தேனே தாயே. என் மகன் என்று ஏற்றுக்கொள்ளாமல் என் முனைநாவை கேட்கின்றாய் அம்மா. அரும்பாடுபட்டு எப்பேற்பட்ட இன்னல்களை அனுபவித்து இப்பேற்பட்ட கும்ப அபிஷேக பூஜை முடித்தேன் அப்பா. என் முனைநாவை கேட்கின்றாய், இது உனக்கு நீதியா தர்மமா அப்பா? மகனே கள்ளிக்காத்தான், என்னை தாய் என்று பாராமல் நாய்க்கு சமமாக ஏசுகின்றாயே. கொடுக்க முடியாது என்று ஒரு வார்த்தை சொல் அம்மா. வந்து எடுத்து போய் விடுகிறேன். முடியாது என்ற வார்த்தைக்கு இடம் கிடையாது தாயே. என் முனைநாவை தானே கேட்கின்றார். ஆமா, கொடுக்கின்றார், பெற்றுக்கொள்ளுங்கள் அம்மா. முக்கண்ணியா தங்கிதாயே கேட்டேன், கொடுக்க மாட்டான் ஒரு வார்த்தை என்று எதிர்பார்த்தேன். கடைசியாகத்தானே முனைநாவை அறுத்து கொடு கள்ளிக்காத்தான்னு கேட்டேன். அம்மா, நீங்கள் கேட்ட கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாற்ற அண்ணனுடைய முனைநாவை அறுத்து என் கரத்தை கொடுத்து விட்டான். இருந்தாலும் ஒரு மனிதன் ஜீவன் பிழைக்க வேண்டுமானால் நாவிருந்தால் ஓடி ஆடி பேசி பிழைத்து உழைக்க முடியும். ஆகையினால என் மகன் கள்ளிக்காத்தான் உத்தமனாக இருந்தனாலே இந்த முனைநாவை மீண்டும் அவனுக்கு திரும்பி செலுத்துவே மகனே. மிக்க மகிழ்ச்சி தாய். சென்று வா மகன். சென்று வருகின்றேன். சென்று வா மகன். கண்ணனே கள்ளிக்காத்தான் நெல். எனக்கு இன்னும் ஒரு பொருள் வேணும். அந்த பொருளை கொடுத்து விட்டு நீ செல் மகனே. இன்னும் ஒரு பொருள் வேண்டும். ஆமா, கேளுங்கள் தாயை, கொடுக்கின்றேன். இந்த மாதாமா நம்ம கிட்ட கள்ளிக்காத்தானே கள்ளிக்காத்தானே
மணிக்குடலை பிடுங்கி எனக்கு மாலையாக சூட வேண்டும்.